இப்போ இந்த மாணவர்கள் வந்து தங்களுடைய விடுதலையில் இருக்கக்கூடிய உடைமைகளை எல்லாம் எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை அடுக்கி வைக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு வந்து முறையான ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. இங்கேருந்து அவங்களுடைய மாற்று இடம் அப்படின்றதும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த மாற்று இடத்திற்காக ஏன்னா இதை வந்து பயன்படுத்த முடியாத சூழல் இருக்குது. இங்கே வந்து விசாரணை நடைபெற வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கடந்தும் கூட இந்த பகுதியானது இது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. நம்ம இந்த பில்டிங்கோடைய இன்னொரு முனையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த விடுதியினுடைய இந்த பக்கம் இருந்த கார்னரை தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இங்கே அனுமதி இல்லை அப்படின்றதுனால இந்த பகுதி தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு பேரலாக இதுக்கு நேர் எதிராக அந்த பக்கம் பின்புறம் இருக்கக்கூடிய பகுதி தான் முழுமையாகவே பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, இங்கே கரும்புகை எந்த அளவுக்கு வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பில்டிங்கில் நம்ம பார்க்குறோம். அங்கே கரும்புகை மேலே அந்த பில்டிங்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது. அது முழுக்க அந்த பற்றி எறிந்த நெருப்புக்கு மத்தியில் சிக்கி இருந்த அந்த பகுதி அதுவாக தான் இருக்குது.